ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம 2019 ரிலீஸ் ஆன நாட் அ ரோபோட் அப்படின்ற ஒரு கொரியன் மினி ட்ராமாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவில் மொத்தமாக 12 எபிசோட்ஸ் இருக்கும். அந்த 12 எபிசோடையும் மொத்தமாக சேர்த்து வச்சு நம்ம இன்னைக்கு 10 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்து முடிச்சிடலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணை காட்டுவாங்க. இந்த பொண்ணோட பேர் தான் காயுன். இந்த பொண்ணு தான் இந்த சீரீஸோட ஹீரோயின். இந்த பொண்ணு ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருப்பா. ஆனால் இந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டதுனால இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அங்கிள் கூட தான் போயிட்டு ஸ்டே பண்ண போறா. அவங்க அங்கிள் எப்பவுமே பிசினஸ் வேலைன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டே இருப்பார், வீட்லயே இருக்க மாட்டாரு. அதனால அவரோட அபார்ட்மெண்ட் வந்துட்டு எப்பவுமே காலியா தான் இருக்கும். அந்த அபார்ட்மெண்ட்ல நீ ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு. இந்த பொண்ணு மோஸ்டா வந்துட்டு ரொம்ப ரிசர்வ் டைப் தான். பொதுவா யார்கிட்டயுமே பேச மாட்டா. இதுல அப்பா அம்மா இறந்து போன சோகம் வேற. அதனால இந்த பொண்ணு சுத்தமா பேசுறதே கட் பண்ணிட்டா. இந்த பொண்ணும் பொதுவா யார்கிட்டயும் அவ்வளோ பேசவும் மாட்டா. அதுக்கப்புறமா அபார்ட்மெண்ட்லயே ரொம்ப தனியாவே தான் இருப்பா. இந்த பொண்ணு அப்படிதான் காலை நீட்டி ஒரு நாள் படுத்துட்டு இருக்கும்போது பின்னாடில இருந்து ஒரு பையன் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இவனோட பேரு டோயாங் தான். இவன் வந்துட்டு ஒரு ரோபோட். அவங்க அங்கிள் தான் வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்காக ஒரு மனுஷங்க மாதிரியே இருக்கிற ரோபோட்டை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காரு. இப்ப அந்த ரோபோட்க்கு இந்த பொண்ணு பேசுறது எல்லாமே புரியும். ஆனா அந்த ரோபோட் வந்துட்டு திருப்பி பேசாது. ஆனா அந்த ரோபோட் இவளோட எல்லா வேலையும் கரெக்டா செஞ்சு வச்சிருது. அன்னைக்கு நைட்டே இந்த பொண்ணு அவங்க அங்கிள் கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பா. அந்த ரோபோட் பேசவே மாட்டேங்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்றப்போ வந்துட்டு அந்த ரோபோட் ஸ்டார்டிங்ல எல்லாம் பேசித்தான் இருந்துச்சு, இப்ப ஏன் பேசுறது இல்லைன்ட்டு புரியல அப்படின்ட்டு சொல்வாரு. அந்த பொண்ணு ரோபோட்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிருக்கும், அதனால அது பேச மாட்டேங்குது போல இருக்கு அப்படின்ட்டு விட்டுருவா. இப்போ ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரே வீட்டுல ஒரு வாரத்துக்கு கூட பேசாமலே தான் இருப்பாங்க. இப்ப இவனும் ரோபோட் தான். நம்ம என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் எப்படியும் அவனுக்கு புரிய போறது இல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அவளோட இஷ்டத்துக்கு சிரிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்பா. அன்னைக்கு ஈவினிங் அந்த பொண்ணோட பழைய வீட்டுல இருந்து சில பாக்ஸஸ் எல்லாம் வந்திருக்கும். அந்த ரோபோட் தான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும். ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு இந்த பாக்ஸ் எதுவுமே நீ தொடாத அப்படின்னு சொல்லிடுவா. எதனால அப்படின்னா அதுல வந்துட்டு இறந்து போன அவங்க அம்மாவோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இந்த பொண்ணுக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் ஈவன் ரோபோ கிட்ட கூட காட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. அடுத்த நாள் இந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே நின்றுட்டு இருக்கும் போது பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கும். அப்போ வந்துட்டு அவளுக்கு பக்கத்துல இன்னொரு பொண்ணு நின்றுட்டு இருப்பா. இப்ப இவன் வந்துட்டு கொடையும் கொண்டு வரல. ஆனா அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு கொடையெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப ஸ்பீடா அவளை கூட்டிட்டு போறத பார்த்த உடனே இவளுக்கு வந்துட்டு அவங்க அம்மா ஞாபகம் வந்துடுது. அப்போதான் அந்த ரோபோட் வந்துட்டு இவ மலையில நினைவா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கொடையோட அங்க வந்திருக்கு. அன்னைக்கு நைட்டே இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து துணி மடிச்சிட்டு இருக்கும் போது நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு சொல்வா. இப்போ இந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும் போது வலிக்கு விழுந்துருவா. கரெக்டா அந்த ரோபோட் தான் வந்துட்டு அவளை பிடிக்கும். உனக்கு ஏதோ அடிப்படலையே அப்படின்ட்டு அந்த ரோபோட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பேசுது. இப்போ இந்த பொண்ணு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரோபோட் தான் இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்கும். அது என்னதான் ரோபோட்டா இருந்தாலும் யார்கிட்டயுமே பேசாம தனியா வேலை செஞ்சுட்டே இருந்ததுனால அதுக்கு ரொம்ப போர் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு. இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு அந்த ரோபோட் ஃபர்ஸ்ட் டைமா பார்த்த உடனே அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ரோபோட்டை பார்த்து கத்துவா. அப்ப அந்த ரோபோட்டோட சிஸ்டம்ல ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆகி தான் இப்போ இந்த ரோபோட் இவ்வளோ நாளா பேசாம இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த பொண்ணு கீழே விழுறப்போ அந்த ஷாக்லயே வந்துட்டு மறுபடியும் ரோபோட் பேச ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அடுத்த நாள் இந்த பொண்ணு ஸ்கூல்ல இருக்கும்போது ஏதோ ஒரு புது ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்றாங்க. யாருன்ட்டு பார்த்தா அது அந்த ரோபோட் தான். இப்போ இந்த ரோபோட்க்கு வந்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால எப்பவுமே அவ கூடவே இருந்தா அவ என்னெல்லாம் பண்றான்றத நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கு. ஆனா ரோபோட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கூல் வரதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. ரோபோட்ஸ்லாம் பொதுவா ஸ்கூலுக்கோ இல்ல வேலைக்கோ வந்துட்டு போகக்கூடாது. சப்போஸ் வந்துட்டு அவங்க போறாங்க அப்படின்னா அவங்கள டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. அந்த விஷயம் இந்த ரோபோட்க்கு நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சும் அந்த பொண்ணு கூடவே இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ரோபோட் வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்கு. பிரேக் டைம்ல காயனோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு வந்துட்டு அடுத்த நாள் ஹோம் ஒர்க்குக்கு வந்துட்டு என்ன சாப்டர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் சொல்லு அப்படின்ட்டு சொல்வா. காயன் கரெக்டா தான் சொல்லியிருப்பா. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு குரூப் சாட்ல போடுறப்போ தப்பா போட்டுட்டு இருப்பா. அதுக்கான பழிய தூக்கி இந்த காயன் மேலேயே போட்டுருவா. இப்ப அடுத்த நாள் எல்லாருமே ஹோம் ஒர்க்கை தப்பா தான் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் காயன் தான் அப்படின்ட்டு அவன் மேல தூக்கி பழிய போட்டாலும் இந்த பொண்ணு வந்துட்டு எப்பவுமே சைலண்டாவே தான் உட்காந்துருக்கா. எப்படியோ எதுவும் பேச மாட்டா அப்படின்ற தைரியத்துல வந்துட்டு பழிய தூக்கி ஈஸியா அந்த பொண்ணு மேல போட்டாச்சு. இந்த விஷயத்தை போயிட்டு நைட் அந்த ரோபோட் கிட்ட சொல்வா. அப்ப ரோபோட் வந்துட்டு உன் மேல எந்த தப்பும் இல்லைல்ல, நீ எதுக்காக பயந்துட்டு இருக்க, போயிட்டு அவங்க கிட்ட என்னன்ட்டு நாளைக்கு கேளு அப்படின்ட்டு சொல்லி அனுப்பும். அதே மாதிரி அடுத்த நாள் காயன் ஸ்கூலுக்கு போயிட்டு நீ பண்ண தப்புக்கு எதுக்காக ஏன் மேல பழிய தூக்கி போட்டு அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு இருப்பா. என்கிட்ட மன்னிப்பு கேளுன்ட்டு சொன்னாலும் வந்துட்டு அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்க மாட்டாதான். ஆனா என்ன இருந்தாலும் நம்ம வந்துட்டு இவ்வளோ பேசினதே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ரோபோட் வந்துட்டு எப்பவுமே காயோனியே உட்காந்து ஸ்கூல்ல பார்த்துட்டு இருக்கிறதுனால எல்லாரும் இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்றாங்கன்ட்டு நினைச்சுக்கிறாங்க. ஸ்கூல்ல இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது ஒரு ரோபோட் அப்படின்றது தெரியாது. ஏதோ ஒரு சாதா பையன் தான் இந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா காயன் போய் அந்த ரோபோட் கிட்ட இந்த மாதிரி என்னையே பார்த்துட்டே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தா எல்லாம் தப்பா நினைப்பாங்க அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பா. அதுல இருந்து அந்த ரோபோட்டோ மாத்திக்கும். இப்ப சங்கியோன் அப்படின்ற இன்னொரு பையனை காட்டுவாங்க. இவன் தான் அவங்களோட கிளாஸ்லயே ரொம்ப பாப்புலரான பையனா இருப்பான். இந்த பையன் பின்னாடி இன்னொரு பொண்ணு சுத்தி தான் இருப்பான். ஆனா இவனுக்கு வந்துட்டு எப்பவுமே காயன் மேலதான் ஒரு கண்ணாவே இருக்கு. இப்ப இவனை லவ் பண்ற அந்த பொண்ணும் காயனும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா காயனை தான் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவன் மேல ரொம்ப பொறாமையாவே இருக்கு. ஆனா என்ன இருந்தாலும் காயன் நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்ட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசி பழகிட்டு தான் இருப்பாங்க. இப்போ காயனும் ரோபோட்டும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டே வராங்க. அட்லீஸ்ட் நம்மளை பத்தி கேர் பண்றதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தராச்சும் இருக்காங்களே அப்படின்றது நினைச்சு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இப்போ ஸ்கூல்ல வந்துட்டு 3 பேர் அந்த ரோபோட்டை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா காயன் தான் போயிட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வருவா. காயன் அந்த ரோபோட் கிட்ட நீ என்னதான் ரோபோட்டா இருந்தாலும் வந்துட்டு உன்னை கிண்டல் பண்றாங்கன்னா
பார்த்து சும்மாலாம் இருக்கக்கூடாது, எதிர்த்து பேசணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் பேசுறத சங்கியான் கேட்டுட்டு அவன் ஒரு ரோபோட் அப்படின்றதையும் தெரிஞ்சுப்பாரு. இப்ப மறுபடியும் வந்துட்டு இதே மாதிரி அந்த ரோபோட்டை இன்னொரு நாள் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப காயன் தான் வந்து காப்பாத்துவா. அந்த சமயத்துல தான் அந்த ரோபோட்டோட கண்ணு வந்துட்டு ரெட் கலர்ல மாறுறத பாப்பாங்க. இதை பார்த்த உடனே அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் டவுட் வருதுதான். ஆனா யாரும் வந்துட்டு பெருசா காமிச்சிக்க மாட்டாங்க. இப்ப சங்கியூன் காயன் கிட்ட போயிட்டு இவன் வந்துட்டு ஒரு ரோபோட்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா கவலைப்படாத, உங்க 2 பேர் பத்தின சீக்ரெட் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுவாரு. இப்ப டீச்சர் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்திருப்பாங்க. எல்லாரும் அவங்களுக்கான வேலையை வந்துட்டு ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டாங்க. இதுல காயனோட வேலை என்ன அப்படின்னா பிரசன்ட் பண்றது தான். இந்த பொண்ணு ரொம்ப இன்ட்ரோவர்ட் அப்படின்றதுனால பிரசன்ட் பண்றதை நினைச்சாலே இவளுக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. ஆனா இந்த பொண்ணு வந்துட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அதெல்லாம் சொல்லாம இது என்ன ஈஸியான வேலை தான், நான் பிரசன்ட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சொல்லிடுவா. இப்ப பிரசன்ட் பண்றதுக்காக இந்த பொண்ணு வந்துட்டு நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருப்பா. ஆனா அந்த பிரசன்டேஷன் நாள் நெருங்க நெருங்க இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமாவே தான் இருக்கு. கனவுலாம் கூட அந்த பொண்ணு பிரசன்ட் பண்ணி சொதப்புற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு தான் பிரசன்டேஷன் டேவும் இந்த பொண்ணு வந்துட்டு தடுமாறி எப்படியோ பிரசன்டேஷனும் ஒரு அளவுக்கு நல்லபடியா முடிச்சிருவா. இப்போ ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் வந்துட்டு சாப்பிட போலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஆனா காயன் மட்டும் நான் வரல, நான் போறேன் அப்படின்ட்டு சொல்வா. காயனோட ஃப்ரெண்டு ஏன் என்னாச்சு உனக்கு, நீ மட்டும் ஏன் வரமாட்டேங்கிற அப்படின்ட்டு கேட்கிறப்போ காயன் வந்துட்டு ஓன்னு அழுதுட்டு இருப்பா. என்னன்ட்டு கேட்டா தான் தெரிய வரும், நான் இன்னைக்கு பிரசன்டேஷன் சரியாவே பண்ணல அப்படின்ட்டு சொல்றா. ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி இல்ல, ரொம்ப சூப்பராகவே பண்ண, இனிமேல் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நீ என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்ட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பேசுவா. இதை கேட்டதுலேருந்தே காயனுக்கு ஒரு அளவுக்கு கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ வீக்கெண்டில் கிளாஸில் படிக்கிற எல்லா கேர்ள்ஸும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுவாங்க. காயன் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துருவா. வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பா. ஆனால் ஒருத்தரையும் காணோம். சரி ஓகே நம்ம கொஞ்ச நேரம் விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு கடைக்குள்ளே போகிறப்போ எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு அந்த கடையில் தான் இருக்காங்க. நம்ம வந்தாலும் சரி வரலனாலும் சரி இங்கே யாரும் நம்மளுக்காகலாம் வெயிட் பண்ணல அப்படின்றத நினச்சி அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப சோகமாக இருக்கு. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட பெருசாக யாரும் வந்துட்டு பேசவும் இல்லை. இப்போ இவங்க எல்லாரும் ஷாப்பிங் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் ஸ்கூல்லேயும் வந்துட்டு இவகிட்ட பெருசாக யாரும் பேசிக்கிறது கிடையாது. காயோனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன் எல்லாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு அழுதுகிட்டே கேட்குறப்போ எல்லாரும் ஒரு கேக் எடுத்துட்டு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு தான் காயனோட பர்த்டே, அதனால அவளை வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்ச நேரம் அள வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுல இருந்தே அந்த கேங்கு கூட இந்த காயன் இன்னும் கொஞ்சமே நல்லா கம்ஃபர்டபுள் ஆகிட்டா. இந்த பக்கம் ஸ்கூல்ல வந்துட்டு அந்த ரோபோட்க்கு ஜோ அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டும் கிடைச்சிருப்பாரு. இப்போ 2 பேரும் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் ஒன்னா தான் சுத்திட்டு இருக்காங்க. கேம்ஸ் விளையாட போறாங்க, காஃபி ஷாப் போறாங்க, எல்லா இடத்துக்கும் ஒன்னா தான் சுத்திட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஜோக்கு வந்துட்டு இவர் ஒரு ரோபோட் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சும் வந்துட்டு இவங்க 2 பேரும் என்னமோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்னா தான் சுத்திட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காயனும் ரோபோட்டும் ஒன்னா சுத்திட்டு இருப்பாங்க. காயன் வந்துட்டு அந்த ரோபோட்க்கு ஒரு ஹேட்லாம் வாங்கி கொடுப்பா. இவங்க எல்லாரோட லைஃப்லயும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்பதான் ஒரு பிரச்சனை வரும். ஜோ வந்து இவன் ஒரு ரோபோட் அப்படின்றத அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடுவான். அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்போ நம்ம அந்த ரோபோட்டை போட்டோ எடுத்துடலாம், ஏன்னா போட்டோல வந்துட்டு அதோட கண்ணு ரெட் கலர்ல தெரியும், அப்ப அது ரோபோட்ன்றது ஸ்கூலுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. ஜோவும் ஸ்டார்டிங்ல ஒத்துப்பான். ஆனா அதுக்கப்புறமா அந்த ரோபோட் வந்துட்டு காயன் அதுக்கு வாங்கி கொடுத்த தொப்பியை கொண்டு வந்து ஜோக்கு கொடுத்துரும். இதுல இருந்தே ஜோக்கு வந்துட்டு இந்த ரோபோ நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கு, எதுக்காக நம்ம அதை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டான். அதனாலேயே ஜோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜோவை போட்டு அடிப்பாங்க தான். பட் ஸ்டில் வந்துட்டு பரவாயில்ல, எல்லாத்தையும் ஃப்ரெண்டுக்காக நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு விட்டுருவான். இப்போ இந்த ரோபோட்டும் அந்த காயனும் வந்துட்டு நல்லாவே க்ளோஸ் ஆக்கிட்டாங்க. அந்த காயன் கிட்டேயே வந்துட்டு இந்த ரோபோட் சுத்திட்டு இருக்கிறதுனால இவளுக்கு வந்துட்டு ஒரு வேளை இந்த ரோபோட் நம்மள லவ் பண்ணுதோ அப்படின்ட்டு டவுட் வருது. அதனால கொஞ்சம் இந்த ரோபோட்டை நம்ம அவாய்ட் பண்றது தான் நல்லது அப்படின்ட்டு தள்ளியே தான் இருப்பா. ஆனா அதை வந்துட்டு அந்த ரோபோட் கண்டுபிடிச்சிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற அப்படின்ட்டு கேட்கும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுவா. இப்போ அடுத்த நாள் இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வரப்போ புதுசா வந்துட்டு மீனா அப்படின்ற ஒரு பொண்ணு இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருப்பா. இந்த பொண்ணை பார்த்த உடனே காயனுக்கு பயங்கர ஷாக். ஏன் அப்படின்னா மீனாவும் காயனும் முன்னாடி வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. இப்போ மீனா வந்துட்டு சரியா படிக்கவே மாட்டா. எப்பவுமே வந்துட்டு ரேங்க்லாம் கொஞ்சம் கம்மியா எடுக்கிறப்ப அவங்க அப்பா திட்டிக்கிட்டே இருப்பாரு. அதனால மீனா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து புலம்பிட்டு இருக்கும் போது காயன் வந்துட்டு கம்மி ரேங்க் எடுக்கிறதோன்னா அவ்வளோ பெரிய தப்பான விஷயம்லாம் கிடையாது, நீ கவலைப்படாத அப்படின்ட்டு சொல்வா. ஆனா இந்த வார்த்தையை வந்துட்டு காயன் சொன்னதுக்கு இவ வந்துட்டு என்ன மிஸ்லீட் பண்றா, இவளால் தான் நான் படிக்கிறது கிடையாது அப்படின்ட்டு எல்லா பழியும் தூக்கி காயன் மேல போட்டுருவா. அதனாலே மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு காயனை போட்டு திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ மீனா அதுக்காக மன்னிப்பு கூட கேட்கல. 2 பேரும் வந்துட்டு அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ பிரசன்ட்டை காட்டுறாங்க. பிரசன்ட்ல வந்துட்டு அந்த மீனாவை காயன் கண்டிக்க கூட இல்ல. காயனுக்கு இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. இவன் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்த உடனே அந்த மீனாக்கு வைத்தறிச்சலா இருக்கு. இப்போ இந்த மீனா வந்து அந்த ரோபோட் கிட்ட போயிட்டு நம்ம வந்துட்டு ஒரு கிளப்ல சேர்ந்துடலாம், அந்த கிளப்ல வந்துட்டு அனிமல்ஸ் எல்லாரையும் காப்பாத்துவாங்க அப்படின்ட்டு சொல்வா. இந்த ரோபோட்க்கு பூனைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த கிளப்ல பூனையை காப்பாத்துவாங்களா அப்படின்ட்டு கேட்கிறப்போ கண்டிப்பா அப்படின்ட்டு சொன்ன உடனே நானும் சேர்ந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த ரோபோட் சொல்லிடும். அப்பதான் காயனும் வந்து உட்காருவான். எல்லா விஷயத்தையும் காயன் கிட்ட சொல்வா. இவ கூட அந்த கிளப்ல சேர்ந்து வேலை செய்யறதுக்கு காயனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லதான். ஆனா என்ன பண்றது, நம்ம அனிமல்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்றோம், அவங்க நல்லா இருப்பாங்களே, அதனால வந்துட்டு அவ்வளோ ஒத்துப்பா. இப்ப 3 பேரும் ஒன்னாதான் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் காயனும் அங்க இருந்து போயிடுவா. இப்ப அப்ளிகேஷனுக்காக நான் உன்னை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு அந்த ரோபோட்டை போட்டோ எடுப்பா. அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே வரும்போது ரோபோட்டோட கண்ணு வந்துட்டு நல்லா பலபலன்னு இருக்கிறத பாப்பா. ரெட் கலர்ல வேற இருக்கும். அதுல இருந்தே இவன் வந்துட்டு மனுஷன் கிடையாது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த நாள் மீனா போயிட்டு அந்த ரோபோட் கிட்டயும் காயன் கிட்டயும் நம்ம 3 பேரும் பேய்
படம் பார்க்க போலாமா அப்படின்ட்டு கூப்பிடுவா. ஆனா காயனுக்கு வந்துட்டு பேய் படம்னாலே வந்துட்டு சுத்தமா பிடிக்காது. அதனால நான் வரல அப்படின்ட்டு சொல்லிடுவா. அப்ப நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் தான் கிளம்புவாங்க. மீனாவோட எண்ணமே இந்த ரோபோட்டை காயன் கிட்ட இருந்து பிரிக்கிறது மட்டும்தான். அதுக்கேற்ற மாதிரி இவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் நேரம் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த ரோபோட் வந்துட்டு வாயை திறந்தாலே காயன் காயன் தான் பேசிக்கிட்டே இருக்கா. அது வந்துட்டு அந்த மீனாக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப அந்த மீனா கூட இருந்து வந்ததுக்கு அப்புறமா எதுக்காக உனக்கு மீனாவை பிடிக்கவே மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் அவளை பார்த்தா முறைச்சிக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு கேட்கிறப்போ அந்த மீனா வந்துட்டு காயனுக்கு என்னென்னலாம் பண்ணிருக்கா அப்படின்றத சொல்றா. இது கேட்ட உடனே அவ உனக்கு இவ்வளவு கொடுமை பண்ணிருக்காளா, இனிமேல் நான் அவகிட்ட பேச மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ரோபோட்டும் சொல்லிடும். அடுத்த நாள் ரோபோட் மீனா கிட்ட போயிட்டு நான் இந்த கிளப்ல இருந்து டிஸ்கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கு அந்த மீனாவும் நீ வந்துட்டு ஒரு ரோபோட்ன்றது எனக்கு தெரியும், நான் போயிட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், நீ பெரிய பிரச்சனையில மாட்டிப்பா அப்படின்ட்டு சொல்றா. அதோட மட்டும் இல்லாம உன்னைய வெளியே அனுப்பிடுவாங்க, உனக்கு ஹெல்ப் பண்ண காயனையும் வெளியே அனுப்பிடுவாங்க, ஓகேனா சொல்லு அப்படின்ட்டு சொல்வா. இந்த ரோபோட்டும் நம்மளால காயனுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக அடுத்த நாள் போயிட்டு நான் ஒரு ரோபோட் அப்படின்றது எல்லார்கிட்டயும் சொல்லி ஸ்கூல்ல இருந்து ஸ்டாப் ஆகிரும். இப்போ இந்த விஷயம் காயனுக்கு தெரியாது. ஸ்கூல்ல வந்துட்டு ரோபோட்டை காணோம். நேத்து வந்து அந்த மீனாவும் ரோபோட்டும் தான் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ரோபோட்டை காணோம். இதுக்கு காரணம் கண்டிப்பா மீனாவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டு மீனா கிட்ட என்ன பண்ண அவனை அப்படின்ட்டு கேட்பா. இப்போ மீனாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் காயன் கிட்ட சொல்லிட்டு போயிடுவா. அந்த ரோபோட்டை எங்க தேடியும் ஆளே காணும். 2 நாளா வந்துட்டு இவ்வளவு தேடிட்டு இருக்கா, கிடைக்க மாட்டேங்குது. அதனால வந்துட்டு காயன் அவளோட அங்கிளுக்கு கால் பண்ணுவா. அங்கிள் கிட்ட ரோபோட் எங்கன்ட்டு கேட்கிறப்போ ரோபோட்க்கு கொஞ்சம் ரிப்பேர் வேலை தான் இருக்கு, அதனால தான் ஃபேக்டரி கூட்டிட்டு போயிருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்போ காயனும் ரோபோட்டை பாக்குறதுக்காக ஃபேக்டரிக்கு போவா. ஆனா 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருந்த அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நினைச்சு பார்த்துக்கிட்டே அவளும் வந்துட்டு எந்திரிச்சு வந்துருவா. இப்போ அந்த ரோபோட்டே இல்லாம தான் அவளோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பா. என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்க்கு இருந்தாலும் வந்துட்டு ரோபோட் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பா. ஒரு நாள் அப்படிதான் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ரோபோட் வந்துட்டு அவளோட வீட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த ரோபோட்டும் அந்த பொண்ணும் அவங்களுக்கே தெரியாம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எங்க போய் முடிய போகுது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியல. போற வரைக்கும் போட்டுமே அப்படின்ட்டு அவங்களும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட டிராமாவும் முடிஞ்சிரும். உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்துச்சா, இதுக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் தருவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க.